ஒரு நாள் இரவு சரியாக 12 மணி. பிரியா என்ற ஒரு பெண் பக்கத்து கிராமத்தில் நடந்த திருவிழாவிற்கு சென்றாள். அங்கிருந்து அவள் செல்ல வேண்டுமென்றால் சாத்தான் காடு வழியாகத்தான் செல்ல வேண்டும். அவள் மனதில் தைரியம் வரவழைத்து கொண்டு அந்த சாத்தான் காட்டில் சென்றாள். அந்த காட்டுக்குள் ஒரே ஒரு ஒத்த அடிப்பாதைதான். அந்த பாதையில் சென்றால் 20 நிமிடங்களில் அவள் ஊர் வந்துவிடும். பிரியா மெதுவாக அந்த பாதையில் நடந்தாள். சிறிது தூரம் காட்டுக்குள் வந்ததும் அவள் பின்னால் ஒரு வெள்ளை உருவம் வந்தது. அவள் இதை உணர்ந்து பொறுமையாக திரும்பி பார்த்தாள். அந்த உருவம் உடனே மறைந்து போனது. அவள் கண்களுக்கு யாரும் தெரியவில்லை. மறுபடியும் அவள் நடக்க ஆரம்பித்தாள். சிறிது தூரம் சென்றதும் யாரோ அவள் பின்னால் அழுவது போல இருந்தது. அது தெளிவாக அவள் பின்னால் இருந்து வந்தது. இந்த முறை அவள் பயந்தபடியே திரும்பி பார்த்தாள். தூரத்தில் ஒரு வெள்ளை உருவம் நின்று கொண்டு இருந்தது. அந்த உருவம் மெல்ல மெல்ல அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தது. பிரியா பயந்து போய், "வராகி அம்மா, காப்பாத்துங்க!" என்று கத்தினாள். அந்த குரல் முழு காட்டையும் அதிர வைத்தது. அடுத்த நொடியில் காட்டுக்குள் இருந்து ஒரு காட்டுப்பன்றி வேகமாக ஓடிவந்தது. செண்டை மேளம் ஒலிக்குதம்மா, சக்தி தாளம் இடிக்குதம்மா, சுரர் நெஞ்ச நடுங்குதம்மா. வராகி அம்மா வந்தாளம்மா, வராகி வீர வராகி, கோபரூபிணி வராகி. காடு நடுங்குதம்மா, மலை வணங்குதம்மா, மின்னல் தீயாய் கண்கள் எரிய. வராகி அம்மா வந்தாளம்மா, செண்டை அடியில் பூமி துடிக்க, மேள தாளம் வானை பிளக்க, அம்மன் கோபம் எழுந்ததம்மா, அசுர வம்சம் அழிந்ததம்மா. அழைத்தாய் அந்த வெள்ளை உருவம் அந்த தெய்வீக சக்தியை பார்த்தவுடன் பயந்து நடுங்கி அங்கிருந்து ஓடி போய்விட்டது.